என்னடி காலையிலேருந்து இப்போ தான் சோறு திங்குறியா? நான்லாம் சாப்பிட்டுட்டு சோறே கரைஞ்சி போச்சு. நீ வேலையும் முடிச்சுட்டு நான்லாம் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். நீ இப்போ தான் சோறு போட்டு உக்காந்திக்கிறேன். அப்படி என்ன வேலை கிழிச்ச? ஆமாம், அது என்ன ஜூஸா? ஆட காத்தால் தூங்கி முடிச்சதுமே நல்ல தண்ணி வந்துருச்சு தெரில. இதெல்லாம் கழுவி நல்லா சுத்தமாக விலைக்கு கழுவி எல்லாத்தையும் நப்புறதுக்கே 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஓலை வச்சு அரிசியை போட்டு சோத்தாக்கிவிட்டு எம்பிட்டு வேலை இன்றைக்கி கொஞ்சம் அதிகம். இப்போ தான் சாப்பிட உட்காந்துக்கிறேன். இந்த தண்ணி பிடிக்கிற வேலைக்கு மட்டும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. எல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு நல்லா அப்போ தான் தூங்க வேண்டியது. அப்போ தண்ணியை மட்டும் சோளக்குன்னு மொண்டு ஊற்றுறது. ஆளுக்கு 2 கூட ஊற்றிக்கிறாங்களே நேட்டவழி. அப்புறம் கக்கூசுக்கு 7 பக்கெட்டு, மூஞ்சி கழுவுறதுக்கு 1/2 பக்கெட்டு. என்னத்த சொல்கிறதுவீங்களா? மொண்டாங்களா அம்பட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. அத்தான் கோவம் வந்துடுது எனக்கும். அப்புறம் தண்ணியில் கை வச்சாங்களா 2 பேச்சு போடுறேன். அப்புறம் என்ன பண்ண கக்கூசு பண்ண ஒரு டப்பாவா யூஸ் பண்ண முடியும்? நீயும் ஓவராத்தான் பேசுகிற. அது என்ன சூசான்னு கேட்டேன், காதுலேயே வாங்கிக்கிடல. ஏதரா சூச்சுன்னு சொன்னால் கேட்பால, எடுத்து குடிச்சுப்பிடுவாளான்னு தானே. ஆட அதுக்குள்ள நீ வேற. நேற்று வாங்கிட்டு வந்தது ஃப்ரிட்ஜ்லேயே கிடந்துச்சு. குடிக்க முடியாத மீதியை வச்சுருந்தோம். சரின்னுட்டு அப்புறம் சோறு திங்கக்கெல்லாம் கொஞ்சம் குடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த எடுத்து குடி, சில்லுன்னு தாங்குது. நான் சில்லுன்னு குடிக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் சொத்தப்பல்லு வச்சுக்கிட்டு நீலாம் எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற? எடுதா. ஆட சொத்தப்பல்லுன்னா நம்ப இல்லை நேட்டவழி. இப்போ தான் சும்மா வந்து இனிப்பாக எதனா சாப்பிட்டமாலும் இல்லாட்டி சில்லுன்னு சாப்பிட்டா அப்படியே கூசுற மாதிரிக்குது. அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஆற வச்சு குடிக்கிறதுக்கு என்ன சூடாகுது? கிறுக்கு பிடிச்சிப்பல சில்லுன்னுக்கிறது. சரிடி, சில்லுன்னுக்கிறது இன்னும் கொஞ்சம் விதன்னு ஆன வேட்டி அப்படி வச்சுக்க. அதைத்தானே அப்படி சொல்லி சூடு கீடுன்னுக்கிட்டு. கீதா, கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிட்டு போகலான்னு ஓடியாந்தேன். நீ எப்படித்தான் சாப்பிட்டுட்டு இருக்க? சரி சாப்பிட்டுட்டு அப்புறமா குழம்பு இருந்தால் கொஞ்சம் ஊற்றி கொடுக்கிட்டா. நான் ரசம் தான், வெறும் ரசம் வச்சு விட்டேன். எனக்கே கொஞ்சம் சாப்பிட முடியல. அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் குழம்பு இருந்தால் நல்லா இருக்குன்னு வந்தேன். சரி கப்பியாக ஊற்றி தரட்டுமா இல்லை சாப்பிட்டுட்டு ஊற்றி தரட்டா? அட சாப்பிட்டுட்டே ஊற்றி கொடுமா. சாப்பிட்டுட்டுல எந்திரிக்காத. சரிக்கா, ஒரு 10 நிமிஷம் இருங்க, சாப்பிட்டுட்டு நான் ஊற்றி தரேன். சரி தண்ணியெல்லாம் பிடிச்சி நல்லா நப்பி வச்சுக்கிட்டியாட்டுங்குது. பரவாயில்ல. ஆமாக்கா, அவன் எங்கே 10 நாளைக்கு ஒருக்கா தானே தண்ணி விட்றான். அதான் அண்டா குண்டா சொம்பு கிளாச்சி அம்புட்லையும் பிடிச்சி வச்சிடும் பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ பிடிச்சி வச்சாலும் எங்கே கிட்ட 2 நாளைக்கு கூட வரமாட்டுக்க. ஆடா ஆமாம் போங்க. சோளக்குன்னு மொண்டு ஊற்றி போடுறாங்க. கொஞ்சம் சிக்கனமாக போலங்கன்னா ஆகும். அப்படி இஷ்டத்துக்கு புழங்குறாங்க. அப்புறம் என்னத்தை வரும்? எம்பிட்டு ஏச்சனாலும் அங்கே மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஒரு பல்ல வரைக்கும் மூஞ்சி கழுவுறதுக்கு 1/2 குடம் தண்ணி புழங்குறா. எங்கள் வீட்டில் ஒரு கிராலை எங்கள் பெரியவன். அப்புறம் நம்ம சொல்லிவிட்டாலுமே நம்ம வெறும் இதையாக கொப்பளிச்சு மூயிட்டுமா அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கேட்குறா. அவளாம் ஒரு குடம் போய் மொண்டுக்கிட்டு வந்தால் நோவுது. எனக்கு அதை பிடிச்சிக்குது இதை பிடிச்சிக்குதுங்கிறா. நேட்டவழி நீயும் இங்கே தாங்குறியா? நான் கவனிக்கவே இல்லை பாரு. நீ என்ன சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேங்க. சாப்பிட்டுட்டு சும்மா போர் அடிச்சுட்டு இருந்துச்சு. எம்பிட்டு நேரம் டிவி பார்க்குறது. சரி கீதா என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கொஞ்ச நேரம் போய் பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலான்னு வந்தேன். ஏக்கா, எங்கள் வீட்லேயே தான் கொஞ்சம் சாப்பிடுங்களா, போட்டுட்டு வரேன். ஏன் அங்கே போய் தான் சாப்பிடுங்களா? சோறு கிடக்கு நிறையா தான். இல்லைம்மா கிட்ட சாப்பிடாம விட்டா அப்புறம் சோறு வேஸ்ட்டாக போயிடுது. பழைய சோறை ஒருத்தரும் தீண்ட மாட்டேங்கிறாங்க. இப்போயே நைட்டு சோத்தை தான் போய் திங்கணும் பாரு. சுடிச்சோறு மட்டும்தான் தீண்டுறங்கிறாங்க. அந்த பழைய சோத்தை தொட மாட்டேங்கிறாங்க. எனக்கு நேர்ந்து விட்டுக்குது. ஆட எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லைக்கா. அது எம்பிட்டு இருந்தாலும் ஆள் கொஞ்சம் சொல்லாமே போட்டுக்கிடுவாங்க. அது ஒன்றும் பரவாயில்ல. பின்ன ஒருத்தரே ஆறு சாப்பிட முடியும்.